டீடாக்ஸுங்கிறது உடம்பு குறைக்கிறதுக்காக, சுகர் குறைக்கிறதுக்காகன்னு நினைக்கிறோம். கிடையாது. டீடாக்ஸுங்கிறது உடம்ப புத்துணர்வு அடையச் செய்து, உடம்புடைய நோய் தன்மையை முற்றிலும் மாறுதல் அடைவதற்காக. கண்டிப்பா. ஸோ அந்த மாறுதல் நம்ம உடம்புல நடந்ததுன்னா, உடம்பு மாறி போயிடும். அந்த மாறுதல் நடக்காத வரையிலும் நமக்கு என்ன உணவு சாப்பிட்டாலும் அது விஷம்தான். நான் பொதுவா சொல்ற உதாரணம் இதுதான். கடல்ல கொண்டு போய் உப்பை கரைச்சிட்டு, நான் கரைச்ச உப்பு எங்க இருக்கு? கடல் உப்பா இருக்கா? கூடுதல் உப்பா இருக்கான்னு தேடுவது போலத்தான், இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு நோய் ஏற்படும் போது மருந்துகளை சாப்பிட்டு, ஏன் இந்த மருந்து எனக்கு வேலை செய்யல அப்படிங்கிற கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். நீங்க என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு வேணா போங்க, டசன்ட் மேட்டர். நீங்க வந்து அலோபதி போங்க, ரேடியோ தெரப்பி போங்க, கீமோதெரப்பி போங்க, என்ன வேணா போங்க. ஆனா டீடாக்ஸ் எடுத்துட்டு நீங்க அந்த தெரப்பிக்குள்ள போங்க. உங்க ஹெல்த்தே மாறுறதை நீங்க பார்க்க முடியும். கண்டிப்பா. அந்த மருந்துகளும் உங்க உடம்புக்குள்ள முறையா வேலை செஞ்சு நீங்க சீக்கிரம் குணமாகறதையும் பார்க்க முடியும். ஸோ அதனால டீடாக்ஸ் அப்படிங்கிறது தான்மா நமக்கு தேவை. டீடாக்ஸ் முடிச்ச பிறகு உங்க உடம்பு வாத பித்த கபம் எப்படி இருக்குன்னு பார்த்து, நோய் எங்க இருக்குன்னு பார்த்து, அதற்கேற்றாற் போல உணவு முறைகளை மாத்திக்கிட்டீங்கன்னா, அவ்வளவு அழகா நோய் கட்டுப்படுறதையும் குணமாகறதையும் நம்ம பார்க்க முடியும்.